சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள். அதில் 20வது நாள். விமானம் புறப்பட்டு பாதையின் மூலைக்கு நடந்து போய் 1 நிமிஷம் நின்றது. பெரிசாய் தம் பிடித்து கொண்டு மேலே தாவ எண்ணுவது போல தன் என்ஜின்களை ஆக்ரோஷமாக கத்தவிட்டது. தடதடவென்று ஓடத் தொடங்கி கண்மூடி திறப்பதற்குள் கும் என்று மேலே ஆகாயத்தில் சாய்ந்து ஏறத் தொடங்கியது. விசாலிக்கு தொண்டையை அடைத்தது, வயிற்றை பிசைந்தது. பயமா இருக்கு என்றாள் குமாரின் பக்கம் திரும்பி. பயத்தில் ரசிக்க வேண்டியதை விட்டுடாத. அங்கே பாரு, மெட்ராஸ் சிட்டி லைட்ஸ் ராத்திரி நேரத்தில் எப்படி ஜொலிக்குது பாரு. விசாலி பார்த்தாள். ஆஹா, இதென்ன அமாவாசை வானத்தை தலைகீழாக காலுக்கடியில் பார்ப்பது போல் இதென்ன விந்தை. கருத்த பூமியில் மஞ்சளா வெள்ளையா சிவப்பா, அம்மாடி எத்தனை விளக்கு. மெட்ராஸ் பெரிய வைர நெக்லஸை போட்டுண்ட மாதிரி இத்தனை ஜொலிப்பு. இதென்ன இத்தனை ஜொலிப்பு. அழுகையை விசாலி மறந்து போனாள். ஜன்னலில் தலையை முட்டு கொடுத்து கொண்டு கண்ணை சிமிட்டாமல் தன் கீழே விரிந்த காட்சியில் மூழ்கி போனாள். அவள் தலைக்கு மேலிருந்து ஒரு குமிழிலிருந்து புஷ் என்று குளிர்காற்று திடீரென்று வீசத் தொடங்கியது. நிமிர்ந்து பார்த்தாள். பிளேன் மேலே ஏறியாச்சு. சீட் பெல்ட்டை அவிழ்க்கலாம். குமார் அவள் பெல்ட்டை தளர்த்தினான். தன்னை சுற்றி பார்த்தாள் விசாலி. எத்தனை மனுஷா, தினுசு தினுசா உடை உடுத்திண்டு சிரிச்சுண்டு பேசிண்டு, எத்தனை ஜாதி மனுஷா. இத்தனை பேரை சுமந்துண்டு இந்த பிளேன் எப்படி மேலே பறக்கிறது? சாமான்கள் வேற. கனம் தாங்காமல் பொத்துன்னு விழுந்துட்டா. விமான பணிப்பெண் பிஸ்கட், கப், சாசர் இருந்த தட்டை இவர்கள் முன் வைத்து விட்டு போனாள். கொதிக்கும் காஃபி டிகாஷன் ஒரு கையிலும் பால் இன்னொரு கையிலும் எடுத்து கொண்டு வந்தாள். டீஆர் காஃபி ப்ளீஸ். காஃபி என்றான் குமார். அவள் ஊற்றிவிட்டு நகர்ந்தாள். எத்தனை நாசூக்குடன் அந்த பெண் கொதிக்கும் காஃபியை பரிமாறினாள். தட்டில் இருந்த பேப்பர் பாக்கெட்டை கிழித்து சர்க்கரையை கொட்டி காஃபியை கலந்தான் குமார். குடித்தாள். தண்ணியா இருக்கே, 2ஆம் ஜலத்தில் கலந்திருப்பாளோ? இது பர்குலேட்டர் காஃபி, அப்படித்தான் இருக்கும். அப்படின்னா ஃபில்டர் மாதிரி இன்னொன்று. விசாலி பிஸ்கட்டை தின்றாள். காஃபியை வைத்து விட்டாள். ஏன் வச்சுட்டே? மணி 10 இந்த நேரத்துக்கு காஃபி குடித்தா எனக்கு தூக்கம் வராது. சற்று தயங்கின விசாலி கணவன் காதருகில் நெருங்கி, எனக்கு பாத்ரூம் போகணும். பின்னால் கையை காட்டி, அதோ 4 கதவு தெரியறது பாரு, அங்கதான், போயிட்டு வா என்றான். விசாலி பார்த்தாள். வழிநெடுக ஆண் பிள்ளைகள், சிகரெட்டு புகை. நீங்களும் வாங்களேன். குமார் எழுந்து கூட சென்று கதை திறந்து விட்டு, நான் சீட்டுக்கு போகிறேன், நீ வந்துடு என்று சொல்லி திரும்பி வந்தான். அவன் உட்காரும் முன் அவள் பின்னாலேயே வந்தாள். என்ன, தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு மெல்ல, அந்த ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, வளவளன்னு ஒன்றுமே புரியலை என்றாள். எழுந்த எரிச்சலை குமார் அடக்கி கொண்டான். மீண்டும் அவளோடு போய் பாத்ரூமில் குழாய் எது, டவல் எங்கிருக்கும், பின் அதை தூக்கி எறியும் இடம் எல்லாவற்றையும் விளக்கி, தண்ணியை தரையிலே கொட்டாதே, பேஷனில் கையலம்பினா டவலால் சுத்தமாக தொடச்சிட்டு வந்துடு, அதுதான் மரியாதை என்று சொல்லிவிட்டு தன் இடத்துக்கு வந்தான். விஷாலியின் அறியாமை தெரியாத்தனம் அவனுக்கு கோபம் ஊட்டினாலும் சிரிப்பொன்று சிரித்து அவன் அதை தாங்க பழகி கொண்டிருந்தான். இந்த எளிமை அறியாமைக்காகத்தானே அவன் அவளை முக்கியமாக மணந்தான். விசாலி வந்து அவனை தாண்டி தன் இடத்தில் அமர்ந்து கணவனை பார்த்து வெட்கத்துடன் சிரித்தாள். டெம்பிள் பார்டர் போட்ட அந்த அகல மஸ்டர்டு பட்டுப்புடவை, மஸ்டர்டு ரவிக்கை, கைகளில் தங்க வளையல், கழுத்தில் தாலி, தலையில் பூ, கருப்பு சாந்து போட்டு, கண்களில் மை. விசாலியின் பவித்திரமான அழகு கண்ணை இழுக்கத்தான் செய்தது. அவளின் அறியாமைக்கு மட்டுமா குமார் விஷாலியை மணந்தான்? இந்த அழகை ஆளும் ஆசைக்காகவும் தானே. அவள் சீட்டில் சாய்ந்து கொண்டாள். குமார் எழுந்து அலமாரியிலிருந்து ஒரு தலைகாணியையும் சால்வையும் எடுத்து கொடுத்து, தூங்கு விஷாலி, பம்பாய் வர நாளி இருக்கு என்றான். கண்ணாடி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் விஷாலி. இருட்டில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் விளக்குகள் தெரிந்தனவே தவிர ஒன்றும் பார்க்கும்படியாய் இல்லை. கண்களை மூடிக்கொண்டு தூங்கத் தொடங்கினாள். விஷாலி தூங்கும்போது அவள் ஒரு குழந்தை மாதிரி இருந்தாள். மாதிரி என்ன, குழந்தை தானே. தலையை நிமிர்த்தி மேல் விட்டத்தை உற்று நோக்கிய குமாருக்கு தன் திட்டம் கடுகத்தனையும் பிசகாமல் நடப்பது பெருத்த திருப்தியை கொடுத்தது. ஆகஸ்ட் மாதம் எழுந்த எண்ணத்துக்கு செப்டம்பரில் திட்டம் போட்டு டிசம்பரில் நிறைவேற்றி விட்டான். யாருக்கு நடக்கும் இப்படி கரெக்டாய்? காட், ஐ ஆம் லக்கி. எஸ், என் அதிர்ஷ்டத்திற்கு இன்று வரை என்ன குறைச்சல் என்று எண்ணும்போது குமாருக்கு புன்னகைக்க தோன்றியது. பிறந்த வீடு, ஊர் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அவன் புத்தி, பள்ளியில் கல்லூரியில் அவன்தான் முதல். இந்த புத்திசாலித்தனத்தோடு கலகலவென்று யாரிடமும் பழகும் அவன் சுபாவமும் சேர்ந்து கொண்டதால் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டான். ஆர்க்கிடெக்சரில் டிகிரி வாங்கின போது அமெரிக்காவின் மேலுள்ள அடக்கமாட்டாத ஆசையின் பேரில் 4-5 யூனிவர்சிட்டிகளுக்கு மேல் படிப்புக்கு, 7-8 கம்பெனிகளுக்கு வேலைக்கும் எழுதி போட்டான். கிணற்றில் விழுந்த கல்தான். ஆனால் மிடில் ஈஸ்ட் நாடான மஸ்கட்டில் அவனை வேலைக்கு எடுத்துக்கொள்ள ஒரு நிறுவனம் முன் வந்தது. சின்ன வயசிலிருந்தே சந்தர்ப்பவாதியான குமாரா கிடைத்த வேலையை விடுவான். மஸ்கட்டுக்கு போனான். கை நிறைய சம்பளம், ஏசி வீடு, கார் இத்தியாதிகளுக்கு பஞ்சமில்லை. ஆனாலும் குமாருக்கு சந்தோஷமில்லை, நிறைவில்லை.
பர்தா போட்ட பெண்களும் பரந்த மணல் பிரதேசங்களும் வறட்சியான சீதோஷணமும் அவனுக்கு பிடிக்கவில்லை. எண்ணி 8 மாசங்கள். மஸ்கட்டில் சிநேகம் செய்து கொண்ட அமெரிக்கர்களை தன் புத்தியாலும் சிரிப்பாலும் கவர்ந்து வெகு விரைவிலேயே அமெரிக்காவில் ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டான். நியூயார்க்கில் ஜாகை. அந்த வாழ்வை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது ஒரு தனி கதை. பணம், சௌகரியம், விருப்பம் போன்ற வாழ்க்கை எதற்கு குறை? ஒன்றுமில்லை. அமெரிக்காவுக்கு போய் வருஷம் 2 ஒரு சனி ஞாயிறு அதிகம் குடித்து அதிகமாய் உல்லாசம் இருந்து விட்டானோ என்னவோ. திங்கள் தூங்கி எழுந்தால் தலையை வலித்தது. ஒன்றுமில்லை என்று அசட்டையாக இருந்தவனுக்கு வலி விடாமல் இருக்கவே மறுநாள் தன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணினான். டாக்டர் ஊரில் இல்லை என்றால் செக்ரட்டரி. தன் தலைவலியை பற்றி சொல்லி அவளிடமே வைத்தியம் கேட்டான் குமார். தலைவலி என்றால் எப்படியும் டாக்டர் உங்களை ஒரு ஸ்பெஷலிஸ்டிடம் அனுப்பியிருப்பார். நீங்கள் டாக்டர் வில்லியம்ஸை பாருங்களேன் என்றவள் அந்த டாக்டரின் ஃபோன் நம்பரை கொடுத்தாள். இவன் ஃபோன் மூலம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு டாக்டர் வில்லியம்ஸை பார்க்க போனான். டாக்டர் வில்லியம்ஸ் நல்ல பிராக்டிஸ் உள்ள டாக்டர் என்று வெளிப்படையாய் தெரிந்தது. அமெரிக்காவில் வைத்தியர்கள் வருமானத்தை பற்றி சொல்ல வேண்டுமா? இவன் வரவேற்பறையில் காத்திருந்தான். இவனை தவிர இன்னும் 2 இருந்தனர். 4:30 இவன் அப்பாயின்மெண்ட். 4:35 சாரி டு ஹாவ் கெப்ட் யூ வெயிட்டிங் என்று மன்னிப்பு கேட்ட பிறகு ரிசப்ஷனிஸ்ட் உள்ளே குமாரை அனுப்பி வைத்தாள். அறைக்குள் நுழைந்த குமாருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. டாக்டர் வில்லியம்ஸ் ஆண் இல்லை, பெண். வயசு என்ன இருக்கும்? 38, 40 தெரியவில்லை. டாக்டர் இவனுடைய வலியை பற்றி கேட்டாள். பரிசோதனை செய்து பார்த்தாள். ஓரிரு டெஸ்ட்டுகள் எடுக்கச் சொன்னாள். மறுநாள் திரும்ப வந்து பார்க்கச் சொன்னாள். குமாருக்கு பயப்படும்படி ஒன்றுமில்லை. 2 நாள்கள் ரெஸ்டில் இருக்கச் செய்து டிராங்குலைசரும் மருந்தும் கொடுத்தாள். குமார் பழையபடி ஆகிவிட்டான். மறுவாரம் மியாமியில் ஒரு செமினாரில் டாக்டர் வில்லியம்ஸ் பேசினதை டிவி நிகழ்ச்சியில் பார்த்தான். பிரபலமாகி வரும் அமெரிக்க நரம்பியல் டாக்டர்களில் வில்லியம்ஸ் ஒருத்தி என்பது குமாருக்கு புரிந்தது. ஒரு சனிக்கிழமை லிங்கன் சென்டரில் சிம்பனி கேட்கப் போயிருந்தபோது லவுஞ்சில் டாக்டரை சந்தித்தான். அவள் கூட ஒரு தாடிக்காரன். அவள் அவனை ஞாபகம் வைத்திருந்தாள். ஹலோ டாக்டர் என்றான் குமார். ஓ ஹலோ தேர் என்றாள் அவள். என்னை ஞாபகம் இருக்கிறதா? போன மாதம் உங்களை பார்க்க பேஷண்ட்டாக வந்திருந்தேன். ஐ ரிமெம்பர். டாக்டர் வில்லியம்ஸுக்கு அபூர்வமாய் கிடைக்கும் ஓய்வில் சங்கீதம் கேட்பது ரொம்ப பிடிக்குமாம். கூட இருந்தவரை டாக்டர் ஜெர்கின்ஸ் என்று இவனுக்கு அறிமுகப்படுத்தினாள். உங்களுக்கும் சங்கீதத்தில் ஈடுபாடு உண்டா என்றாள். சங்கீதமாவது மண்ணாங்கட்டியாவது. நண்பன் ஒருவன் இழுத்தடித்ததால் வந்தேன் என்ற உண்மையை குமார் சொல்லவில்லை. ஆமாம் என்றான் அடக்கமாக. அதற்கப்புறம் யாரோ சொல்லி கொடுத்தாற்போல் மீண்டும் எதேச்சையாய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே டாக்டரை சந்தித்தான் குமார். ஓ த வேர்ல்ட் இஸ் ரியலி ஸ்மால் என்று சிரித்தாள் இவனை கண்டதும். டாக்டர் வில்லியம்ஸுக்கு இந்தியன் கறி, கோழி என்றால் ரொம்ப பிடிக்குமாம். முடிந்த சமயத்திலெல்லாம் இந்த உணவு விடுதிக்கு வந்து ஒரு கை பார்ப்பதற்கு தவறமாட்டாளாம். குமாரும் தனியாக வந்திருந்ததால் மே சிட் வித் யூ என்று அவள் அனுமதியை கேட்டு உட்கார்ந்தான். பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். அவள் இந்தியாவை பற்றி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவன் பதில் சொன்னான். சாப்பாடு முடிந்தும் ஸோ நைஸ் டு ஹாவ் met யூ என்று சொல்லி அவள் விடைபெற்று போனாள். 4 நாட்கள் போல ஆனதும் எனக்கு இந்தியர்கள் என்றால் பிடிக்கும். அவர்களின் பழகும் தன்மை, சட்டென்று பழகும் சுபாவம் எல்லாம் என்னை கவர்ந்த விஷயம் என்று டாக்டர் சொல்லியிருந்து நினைவுக்கு வர குமாரே வலிய அவளுக்கு ஃபோன் செய்து அந்த சனிக்கிழமை இரவு அவனுடன் இந்திய விடுதிக்கு சாப்பிட வர இயலுமா என்று கேட்டான். என்னை டாக்டர் என்று அழைக்காதே, என் பெயர் லூசி என்று அவள் சொன்னதும் அப்போதுதான். இந்த விடுதி உணவை காட்டிலும் நான் நன்றாக சமைப்பேன் என்று குமார் சொன்னதை பிடித்து கொண்டு நாளை ராத்திரி என் வீட்டுக்கு நிரூபித்து காட்ட வாயேன் என்று அழைத்ததும் அப்போதுதான். அடுத்த பதிவில் தொடர்ச்சியை பார்ப்போம்.